இன்சூரன்ஸ் எடுத்த 5 நாட்களிலேயே உயிரிழந்த பெண், பணம் தர முடியாது என்று கைவிரித்த நிறுவனம். ஆனால் இறுதியில் வந்த தீர்ப்பு பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. விசாகப்பட்டினத்தை சேர்ந்த 53 வயதான ராதா, தனது குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பிற்காக 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்திருந்தார். இதற்காக ஆண்டுதோறும் 50,000 ரூபாய் பிரீமியம் செலுத்தப்பட்டு வந்தது. ஆனால் பாலிசி எடுத்த சில நாட்களிலேயே அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது குடும்பம் காப்பீட்டுத் தொகையை பெற விண்ணப்பித்தது. ஆனால் பாலிசி விண்ணப்பத்தில் தவறான தகவல்கள் இருப்பதாக கூறி காப்பீட்டு நிறுவனம் கோரிக்கை நிராகரித்தது. இதனால் குடும்பத்தினர் கடும் அதிருப்தி அடைந்து சட்ட போராட்டத்தை தொடங்கினர். வழக்கை விசாரித்த நுகர்வோர் ஆணையம் உரிய ஆதாரங்கள் இல்லாமல் காப்பீட்டு கோரிக்கை நிராகரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தது. மேலும் பாலிசி தொகையான 50 லட்சம் ரூபாயை 6% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்றும், மன உளைச்சலுக்காக இழப்பீடும், வழக்கு செலவும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. காப்பீட்டு நிறுவனங்களின் பொறுப்பு குறித்த முக்கியமான கேள்விகளை எழுப்பிய இந்த தீர்ப்பு தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது.